do miracles things. இந்த வாரம் இந்த மாத சங்கீதத்தில் சங்கீதம் 20 சங்கீதம் 2 வசனத்தை வாசிப்போம். அவர் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. Psalms 20 verses 2. May he send you help from the sanctuary and strengthen you out of Zion. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. May he send you help from the sanctuary and strengthen you out of Zion. தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் தருகிறதான ஒத்தாசை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் அனுப்புகிறார். For God's people, God sends forth his help from his sanctuary. அவர்களை சியோனிலிருந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். Lord blesses them out of Zion. இதுதான் ஒத்தாசையை நாம் நமக்குரிய உதவியை நம்முடைய சகாயத்தை தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசேஷமாக இந்த ஜூலை மாதம் கர்த்தர் நமக்கு அப்படி செய்வார். All our help and all our blessings, strength we have to receive from the Lord our God, especially in this month of July. Lord shall do so. நம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாகவே கர்த்தர் பரலோகத்தின் ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வந்தார். To help his children, heavenly God descended down from heaven to earth. மனுஷனுக்கு உதவி செய்ய வந்த தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Our Lord Jesus Christ is a God who came down to help man. யார் அவரிடத்தில் வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் அவரிடத்திலிருந்து நன்மை பெற்றார்கள். And everyone who came to him received help from him. ஒருவரும் வெறுமையாக போனது கிடையாது. And received goodness, never no one returned empty. பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். He gave them food those who were hunger. அவர் வியாதியஸ்தர்களா இருக்கிறவர்களை சுகமாக்கினார். He healed them those who were diseased. மரித்தவர்களை இயேசு எழுப்பினார். Jesus raised up the dead. அவரை தேடி யாரெல்லாம் வருகிறார்கள் அவர்கள் எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொண்டு போனார்கள். And everyone who came in search of Jesus received goodness and returned. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தேவன்தான் தனக்கு துணை என்று அனுபவித்தான். And David experienced in his life that his God is his helper. தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுக்கு துணையாக அவனுடைய சகோதரனோ அவனுடைய தகப்பனோ இருந்ததாக சொல்லப்படவில்லை. For David in his life for help, it doesn't say that no his brothers were there or his father. அவன் சொல்லும் போதெல்லாம் தகப்பனும் தாயும் கைவிட்டாங்கன்னு தான் சொல்றான். And when he says my father and my mother forsake me. தகப்பனோ சகோதரனோ நினைக்கல, ஆனால் கர்த்தர் தான் நினைச்சு கொண்டிருந்தார் என்று சொல்றார். And he says his brothers or his father did not remember him, but the Lord remembered him. ஆகையினால பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை தருகிற ஆண்டவர். Therefore beloved, our Lord is the God who gives us help. நமக்கு உதவி தந்து நம்மை கனப்படுத்துகிறவர் இந்த ஆண்டவர். Our Lord is the God who gives us help and honors us. நம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் இறங்குகிறார். And those who look on to him his children, he descends down to them. நாம் பார்க்கும்போது அவருடைய ஒத்தாசையை அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். Therefore when we see this, it says he sends forth his help from his sanctuary. சில தங்களுடைய உதவியை பல இடங்களிலே அவர்கள் தேடுகிறாங்க. அவர்கள் அது நிமித்தம் ஒரு சகாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாங்க. And some search the help or seek the help on different many ways. They want to get help from them. நீங்கள் அப்படி பெற்றுக்கொள்ளும்போது நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக உங்கள் மகிமை ஒரு குறிப்பிட்ட நபரை சார்ந்து போய் விடுகிறது. When it happens like that, instead of glorifying God, this glory goes to some other man. சிலர் குதிரைகளின் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். Some trust in horses and chariots. இப்படி சிலர் எகிப்தை தேடி போகிறார்கள். Some go down to Egypt seeking help. ஏசாயா 31 அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, when you read Isaiah 31:1, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் நோக்கி பார்க்கவில்லை. It says that no, they did not seek the Holy One of Israel to receive the help. சகாயம் அடையும்படிக்கு அவர்கள் எகிப்தை நோக்கி போகிறார்கள். They went to Egypt to receive help. அவர்கள் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். They rely on the horses. ரதங்கள் அநேகமாக இருக்கிறபடியால் அதை நாடி போகிறார்களா? They trust in chariots because they are many. குதிரை வீரர் மகாபலசாலிகளாய் இருப்பதால் அவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். And they in the horsemen because they were very strong. எதை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க? In what they are trusting? எகிப்தை நம்புறாங்க. They are trusting Egypt. அதில் உள்ள நல்ல பலமான குதிரைகளை நம்புறாங்க. They rely on horses. ஏன்னா அந்த குதிரை ஜெயம் தரக்கூடியது. Because these horses give them victory. எந்த சூழ்நிலையில் நிகீர் என்று சொல்லி பாய்ந்து வெற்றியை கொடுக்கக்கூடியது. In midst of any situation, a horse leaps and goes forward. எதிராக பாயக்கூடியது. It leaps and moves forward towards the enemy. ரதங்களா அநேக ரதங்கள் இருக்கிறது. There are so many chariots. குதிரை வீரரா மகா பலசாலிகளா இருக்கிறார்கள். Now the horsemen are very strong. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலே நாம் சில காரியங்களை நம்பிக்கை வைக்கிற காரியங்களை குறித்து தான் சொல்லி இருக்குது. When we see all this, it shows certain things where we put our trust on this earth. தங்களுடைய தொழிலை வைத்துக்கொண்டு மேன்மையாக
எண்ணிக்கொண்டிருப்பார்கள். Some trust on their business or profession and count it as சில excellent. தங்களுக்கு இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு பொருள் இருக்குது, அதை கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி இருப்பார்கள். And some say, because I have so much of money and material, and because of that I can achieve things. சிலர் சுற்றிலும் தங்களுக்கு அநேக நண்பர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, எனக்கு கரம் கொடுப்பதற்கு பலர் இருக்கிறாங்க என்று அதன் மேல் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். And some trust on the friends around, and they trust on the doctors, thinking that no, they would help them. குறிப்பிட்ட ஒரு வருமானம் இருக்கு, அதை கொண்டு நான் பிழைப்பேன் என்று இருப்பார்கள். And they say they have particular earnings, and because that they can survive. ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டுமா? But our trust should be on the Lord. அவரை நோக்குறதில்லை, அவரை தேடுவதில்லை. It's not they do not seek them, they do not look unto him. பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு உண்டாகும். And we have help from his sanctuary. சீயோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். And Lord blesses us out of Zion. அப்படி எகிப்தையும் அதனுடைய குதிரையும் ரதங்களையும் நம்பி இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்லி இருக்குது? What is told to the people, those who trust on the Egypt and horses and chariots? அவர்களுக்கு சொல்லுங்க, அவர்களுக்கு ஐயோன்னா என்ன அர்த்தம்? It says, woe to those. நீ அப்படி நம்பி இருக்கிறியே, You are trusting them. அதுக்கு கேரண்டியே கிடையாது. There's no guarantee for அதுல that. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. It is useless. அது கண்டிப்பா உன்னை ஃபெயிலியர் ஆக்கி விட்டுரும். Surely it shall fail you. உன்னை ஏமாற்றிரும். It shall deceive you. நம்பினதெல்லாம் போச்சே, It's so good. கைவிட்டுட்டாங்களே, They have forsaken me. நம்பினது எல்லாமே இழந்து போச்சே. I trusted them, they have forsaken me. நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? No, upon whom you should trust. இஸ்ரவேலின் பரிசுத்தர் மேல இருக்கணுமா? You have to trust the Holy One. அதனால தாவீது தன் வாழ்க்கையில எல்லாம் தனக்கு வரக்கூடிய ஒத்தாசை எல்லாம் பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறிட்டுக்கிட்டே இருப்பான். Therefore David, in all his help, he lifted his eyes towards the holy hill. எல்லாவற்றிலும் தன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல மாத்திரம் வச்சு கொண்டிருந்தான். In all circumstances he puts his trust on the Lord only. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். The man who trusts the Lord is blessed. ஒரு தடவை பயங்கரமான நெருக்கம், Once a great trouble. தன்னுடைய குமாரனாய் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக வந்து வர்றான். Now his son, own son of David, Absalom, came against him. சொந்த கற்பத்தில் பிறந்த மகனே எதிரியா மாறுறான். His own seed was begotten by him, became an enemy to him. அவன் தப்பி ஓடுறான். Now he escaped. அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். When he escaped, he looked down to the Lord and called. மூணாம் சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, When you see Psalms 3, அப்சலோமுக்கு தப்பி ஓடும்போது எழுதின சங்கீதம் அந்த பிராக்கெட்ல பார்க்கலாம். in the bracket you can see he wrote the Psalms when he fled from Absalom. யாரை கூப்பிடுறது? That situation ஐயோ called பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடுறதா? to call whom? ஐயோ வியாதி வந்துருச்சு, ஐயா வாங்க டாக்டரை கூப்பிடுறாங்களா? Can I call the neighbors, or I'm diseased, ஐயோ can I call the எனக்கு doctor? உதவி செய்யறதுக்கு யாராவது வேணுமேன்னு எந்த மனுஷரை கூப்பிடுறதா? இல்ல. No, I need help, can he call any man? எனக்கு கஷ்டமா வந்துச்சு, I had difficulties, தப்பி ஓடுனேன், I fled. எனக்கு எதிரிகள் நிறைய எழும்பிட்டாங்க. There are so many enemies raised ஒரு against முறை me. கூட தாவீது சொல்ற அந்த விஷயத்துல, Once David said, கிட்டத்தட்ட 600 பேரு around 600 மேல men, அவனுக்கு எதிராக எழும்பிட்டாங்க. 600 men raised against him. யாருமே தனக்கு உதவி இல்ல. There's none to help him. ஆனால் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டானா. He says he encouraged himself in the Lord. தன்னுடைய கஷ்டமான வேளையில In his difficult times, அந்த 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, when you read Psalms 3 verses 4, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். I cried to the Lord with my voice. இந்த நேரத்துல யாரை கூப்பிடுறா பாருங்க. In this situation he is ஐயோ calling whom? ஆண்டவரே, Oh Lord my என் God, தேவனே, oh my God, என் ராஜாவே. oh my King. நம்ம கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன சொல்றோம்? When you have difficulties, ஐயோ what we say? எனக்கு வாங்களே, Oh please come. உதவி செய்யுங்களே. No one to இந்த help. நேரத்துல யாரும் கிடைக்கலையே. There's no one to help. போன போட்டாலும் எடுக்க மாட்டேங்கறாங்களே. I'm calling, they are not taking the தேவையில்லாத call. நேரங்களா எடுப்பாங்க. They call. ஒருத்தர் லைன்ல கிடைக்கலையே. No one is getting connected in my phone. அப்படி உனக்கு உதவிக்கு என்ன வேணும்? So what do you need? யார் வேணும்? Whom do you need? கஷ்டமான சூழ்நிலையில யாரை தேடுற? In your hardship times, முகம் யாரை நோக்கி பார்க்கும்? the whom? என்ன நோக்கி வாருங்கள் என்று சொன்னார். He said, look unto me. என்ன நோக்கி கூப்பிடு. Call unto me. அப்பொழுது Then நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன். and I shall do great things அப்ப and mighty தாவீது things அந்த which you do 4ஆம் not know. சங்கீதத்துல என்ன சொல்றா? What we read in Psalms 4, அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு சத்தமிட்டு கூப்பிட்டேன். கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் எனக்கு செவி பரிசுத்த கொடுத்தார். பர்வதத்திலிருந்து எனக்கு என்ன செய்கிறார்? எனக்கு செவி கொடுத்தார். எனக்கு செவி கொடுக்கிறார். I cried to the Lord with my voice and he heard me from his holy hill. சத்தம் போட்டு கூப்பிட்டேன். I cried unto the Lord. 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தையும் பாருங்க. See Psalms 18 verses 6. அதுல சொல்லி இருக்கு பாருங்க.
எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நிறைய சத்துருக்கள் நெருங்கி இருக்கிறாங்க. அந்த பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய சொல்லி இருக்குது. Now many enemies surrounded. நிறைய சத்துருக்கள். Many enemies. சவுலின் கைக்கு நீலி விடுதலையாகி ஓடுறான். No, he escaped from the hands of Saul and he fled. அந்த நேரத்துல Then எனக்கு உண்டான நெருக்கத்துல in the trouble என்ன செய்த? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. யாரை கோரிக்கை கூப்பிட்டு? I called on to him. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. In my distress I called upon the Lord. தேவனை நோக்கி அபயமிட்டு. I cried out to my God. அவரது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். He heard my voice from his temple. என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. My cry came before him even to his ears. நம்ம யாரையாவது கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி இருப்பாங்க. When we call someone they'll be as if they have not heard it. என்ன கூப்பிட்டு பாருங்க சிலர் காதுல விழவே விழாது. When you call people, you call so much still they do not hear you. பிள்ளைகளுக்குள்ள இப்போ ஒன்னு இருக்குது. Now the children have one habit now. ஹெட்செட் காதுல மாட்டிக்கிடுவாங்க. They put the headset on their ears. AirPods காதுல மாட்டிக்கிடுவாங்க. Put the Walkman. பாட்டிக்கிட்டு என்ன செய்வா அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன அம்மா பேச்சு அப்பா. They'll keep listening to that because mother should not call them. சொல்லிட்டே இருப்பாங்க. Mother will say something. நம்ம பாட்ல இத கேட்டுக்கிட்டு இருப்போம். Let's keep listening this. மற்ற சத்தத்தை கேட்கவே மாட்டாங்க. They'll not hear other voice. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. But our God is not so. கூப்பிடும் பொழுதெல்லாம் உடனே செவி கொடுப்பார். When you call him, he immediately நீதிமொழிகளை ஞானி சொல்றாரு. In Proverbs we see. கூப்பிடுவா. You'll call me. இதோ இருக்கிறேன் என்று அவர் மறு உத்தரவு தருவார். He will answer, behold here I am. பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறாராம். He sent forth his help from his sanctuary. அவருடைய ஆலயத்திலிருந்து என்ன செய்கிறாராம்? From his temple. சத்தத்தை கேட்டு உடனே அவர் செவி கொடுக்கிறாராம். He hears your voice and heed to you. சிலருடைய ஜெபங்கள ஜெபம் போத ஜெபம் கீழ தான் வந்துருது. And some their prayer goes up but it returns back. 35 சங்கீதத்துல தாவீது சொல்றார் என் ஜெபம் திரும்ப என் மடியிலே வந்துருச்சு. In Psalms 35 David says my prayer would return to my own heart. 13வது வசனத்துல என் ஜெபம் திரும்ப என் மடியிலே வந்துருச்சு பாருங்க. Psalms 35:13. சிலருடைய ஜெபம் திரும்ப வந்துருது அந்த ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியல. And some their prayer returns back and they are not able to get answer to their prayers. ஆண்டவர் இருக்கிறாரு. This God ஆண்டவரை வச்சு ஆண்டவரை உண்மையா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது இல்ல. They do not trust on the Lord and being faithful to the Lord. மற்ற காரியங்களை நம்பி இருக்காங்க. They trust other things. உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா அதாவது நீங்க ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது ஒரு தேவை என்று சொல்லும்போது மனுஷரை நோக்கி போறீங்களே அது வந்து உங்கள் தேவனை மறுதலிக்கிறதுக்கு அடையாளம். As an example, when you want something, you depend on man and go search man to take that help. It means you are denying your God. என் தேவனால் முடியும். It is possible with my God. மனுஷனுடைய உதவி விருதா. Help of man is vain. அந்த பாடத்தை நீ அடிபட்டு தான் படிக்கணும். And you have to clearly understand that. சொல்லும்போதே கேட்டுக்கிட்டா ரொம்ப கவனம். No, it is when you hear it, when it is told you listen, it will be better. தமிழ்ல ஒரு பாஸ்டர் தவமணிங்கிற பாஸ்டர் ஒரு அடிக்கடி சொல்லுவாரு. Pastor Davamani used to often say, காக்கா டொப்பு அறியும் கொக்கு டொப்பு அறியும் காக்கா நோக்க அறியும் அப்படிம்பாரு. It means that when they crow you can you put something you can understand. கொக்குக்கு டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்டவன தான் பறந்து போகும். Now the crane you put something only then it will fly. காக்கா அப்படி கிடையாது. But crow is not so. கைய கல்லத்துக்கு ஒரு எரியற மாதிரி ஆக்ஷன் காட்டாலே அது பறந்துடும். Even when you act it will understand. உனக்கு ஆபத்து வருது கஷ்டம் வருது அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கு தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு அதை கண்டு எச்சரிப்படைந்து உடனே நம்ம அதுக்கு நம்முடைய வழி ரூட்டை கிளியர் பண்ணிரணும். When you have promises, when you word of God, when you have all these things, it is a sign of warning. You have to understand that and you have to set right your route. பட்டுதான் நாம் பழிக்கணும்னு அவசியம் கிடையாது. It is not required to get affected. எல்லாம் வரட்டு பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி துணிகரம் கொள்ள கூடாது. Do not be presumptuous stating that no let it come. என்ன சம்பவித்திர போது என்று சொல்லி நாம் நினைச்சு கொண்டிருக்க கூடாது. We should not think that no, what at all is going to happen to me. என்ன வாசிக்கிற வேத வசனத்துல what we read in the scripture, எனக்கு உண்டான நெருக்கத்துல in my trouble, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். in my distress I call unto the Lord. அவர் என்ன செய்கிறார்? What he does, பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். he sent forth help from heaven. நீங்க கேட்கல பாஸ்டர் நேரா ஆமா ஆண்டவர் வந்து உதவி செய்றாரு. You can ask pastor is it God directly coming and helping? நினைச்சே பாத்திராத ஒருவரை கர்த்தர் உனக்கு அனுப்பி கொடுப்பார். You cannot even imagine God will send someone to help you out. எந்தெந்த மனுஷரன்னு நினைச்சிருப்பியோ அதெல்லாம் மாறி போயிடும். And whomever you trust on it will be changed. நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டே. You cannot even think. அங்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். God will do a wonder there. இப்படி ஒரு நன்மை கிடைக்கும் நான் நினைச்சு பார்க்கல. I did not even imagine and think that I will receive this kind of goodness. தருவாரு. He will give you. ஆனால் இப்படி ஒரு நன்மை கிடைக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. I did not even think that this kind of goodness I'll receive. ஜெபிக்கும்போது கூப்பிடும்போது அங்க ரெடி ஆயிரும் ஆண்டவர். Even when you call, even when you pray, it will be prepared to give. நீங்கள் யோசிப்பதற்குள்ளே அந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார். Even before you think, he'll be finished. நீ நினைச்சிட்டே இருப்ப. You'll just think. எப்படி நடக்காதா எப்படி வழியை நீ பார்த்து கொண்டே இருப்ப. You'll think how is it possible will it happen like this? பார்த்து கொண்டிருக்கிற வழி எல்லாம் அடைஞ்சிருக்கும். All your ways which அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழியை நிறைவேற்றுவார். And he shall open a way and fulfill it. அதுதான் அவர் ஆண்டவர். That is why he is God. கடலெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சொல்லுங்களேன். Shout hallelujah. அதான் அவர்தான் ஆண்டவர். He is your God. அவர்தான் தேவன். He is God. அதுதான் அவருடைய நாமம். That is why his name is அவர் this. ஆண்டவர், அவர் என்னுடைய நாமம் கர்த்தர், என்று நாமம் பரிசுத்தமுள்ள என்று சொன்னால் நீ நினைச்சிராத காரியங்கள் அவர் உனக்கு செய்கிறார். அதுதான் அவருடைய வல்லமை, அவருடைய செயலும். When you say he is God and he is Lord and he is holy one, that's why you cannot even imagine things and he does it and fulfills it. He is God. அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்கிறது? To receive that goodness, what we should do? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நாம் ஒத்தாசை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What is that we have to do to receive help from his sanctuary? அப்ப ஒரு நாள் நீங்க என்ன செய்யணும்? Therefore what every day you have to do? சமூகத்தில் 77 சங்கீதம் 1 வசனத்துல தாவீது சொல்றா, Psalm 77:1 David says every day, சமூகத்திலிருந்து நான் கெஞ்சினேன், I cried out to God. நான் என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். எப்ப செவி கொடுக்கிறாரு? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எப்போ ஒத்தாசை அனுப்புறாரு? When he is sending forth help from his எப்போ sanctuary. உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புறாரு? When he is sending forth his help. சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். I cried out to God with my voice. கெஞ்சினேன். It means I pleaded. கெஞ்சிதலுக்கு இறங்குகிறவர். The God shows mercy to your pleading. ஆண்டவரே, ஐயா, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நீ கூப்பிட்டு கொண்டே இரு. It means that no, Jesus, Jesus, keep pleading. உம்முடைய தயவு, உம்முடைய தயவு, உம்முடைய தயவு. Your mercy, oh God, your mercy. உம்முடைய இரக்கம், உம்முடைய இரக்கம், உம்முடைய இரக்கம். Oh Lord, your kindness. அப்படி எத்தனை நேரங்களை கெஞ்சி ஆண்டவரிடத்துல நன்மை வாங்கி இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you say so many times I pleaded to God and received goodness? காட்டுங்க பாருங்க. Lift up your hand and show. பாருங்க, மேக்ஸிமம் நிறைய பேர் அப்படி இருக்கீங்க. Maximum there are so many people who have done so. ஐயா, இறங்க மாட்டீங்களா? Oh Lord, will you not show mercy? கஷ்டமான நேரம் வரும்போது மாத்திரம் தான் கெஞ்சுவாங்க. And some when they have difficult times only then they look on to God and call. ஆனால் கஷ்டமில்லாத அமைதியா இருக்கிற நேரத்திலும் கூட நீங்கள் தேவன் சமூகத்துல சமாதானத்துக்காக கெஞ்சணும். Even when you are not having difficulties due for the sake of peace you have to plead to the Lord. இளைப்பாறுதலான வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவரை நோக்கி கெஞ்சணும். For the life of rest you have to look on to the Lord and plead and cry out to him. யாக்கோபு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு என்ன செய்றான்? Jacob to receive blessing. ஆண்டவருடைய சமூகத்துல ரெஞ்சு ஒரு ராத்திரி எல்லாம் கதறி கொண்டிருக்கிறான். Whole night he cried to the Lord. எத்தனையோ நேரங்கள் அப்படி பாருங்க, அவங்க ராத்திரி வரை முழுவதும் செலவழிக்கிறான். So they whole night is spending time. ஆசீர்வதிங்க. Oh Lord, bless me. ஆசீர்வதிங்க. Oh Lord, bless me. தகப்பன போய் அழுகுறான். He went. அப்பா, இந்த ஒரு ஆசீர்வாதம் தானா? Father, is it only one blessing? அவன் சத்தமிட்டு அழுகுறான். He cried. ஏற்கனவே இவ ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிட்டு போயிட்டான். அது கூட காட்டி ஏமாத்தி அதுக்கிட்டு Now போயிட்டான். Jacob received the blessings from father showing this too. அடுத்தது இரண்டாவது ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றாரு. Next he wanted to bless. அம்மா என்ன செஞ்சாங்க? சிலதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க, சாப்பாடு அதை சாபம் கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டாரு. Now mother prepared and gave certain things and brother and father again blessed him second time. இந்த அப்பாவுக்கு நல்ல ருசியான சாப்பாடு இருந்தா போதும். Now this father wants a tasty food. சாப்பாடு போட்டா போதும், கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு அவர். And if he feed him, he'll sign and give it everything. அப்படிப்பட்ட ஒரு அப்பா அவர். Father was like that. கடைசில என்னாச்சு? Finally what happened? அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான் யாக்கோபு. And Jacob received that blessing too. ஒரு பக்கம் நல்லதுதான். One side it's good. ஏன்னா இவங்கிட்ட அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வித்து போட்ட இதை கூட எங்கேயாவது எழுதி கொடுத்துருவாங்க தண்ணி அடிச்சு. And this man, because he sold out his அந்த சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நல்ல காரியம் தான் செய்திருக்கிறாங்க. Because he sold out his birthright, he could have sold out everything also. That's why the parents would have done this good thing. ஆனா என்ன, இங்க போயிருச்சு ஆசீர்வாதம். The blessing is lost. அப்பாட்ட போய் கெஞ்சிரான். Now he is pleading. ஆதியாகம புத்தகத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, In Genesis when you read, தகப்பனே, oh my இந்த father, ஒரு ஆசீர்வாதம் மட்டும் தான் உண்டா? is that only one blessing? ஓடு சத்தம் போடுறான். He cried out, கெஞ்சிரான். pleaded. தகப்பன் சொல்லிட்டாரு, இல்லமானே. Father said no. வாங்கிட்டு போயிட்டான். He has taken your blessing. ஆசீர்வாதிக்கிறது என்னிடத்துல ஆசீர்வாதம் இல்ல. There's no blessing for me to bless you. பூமிக்குரியவர் உங்களை கைவிடுவாங்க, உன் தகப்பனும் உன் தாயும் கூட கைவிடுவாங்க. Your father, your mother, your earthly parents may forsake you. அவரிடத்துல கெஞ்சி பாருங்க. But you cry on to him. தாவீது சொல்ல போற, என் சத்தத்தை உயர்த்தி David says, என் தேவனிடத்துல கெஞ்சினேன். I cried out to God with my voice. தேவனிடத்துல நான் கெஞ்சினேன். To God with my voice. அவர் எனக்கு செவி கொடுத்தார். He gave ear to me. அவர் எனக்கு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்பினார். He sent help from his sanctuary. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். I cried out to God with my voice. எனக்குண்டான நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டேன். In my distress I called on to him. அவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து அவர் எனக்கு ஒத்தாசை தந்தார். He gave his help from his holy temple. நீங்க ஜெபிக்க எல்லாரிடத்திலும் கேட்கலாம். அழுது பாருங்க மனுஷரிடத்துல. You can cry to man. என்ன எதுக்கு அழுகுற இதெல்லாம் அப்படிம்பாங்க மனுஷர். Man will ask why you are தேவ crying. சமூகத்தில் அழுது பாருங்க. But you cry in God's presence. பலத்தின் மேல் பலன் உண்டா. You shall receive strength or strength. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். And God will give you victory. வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். You can receive victory in your life. தேவனால் கூடாத காரியம் ஒன்று கிடையாது. There's nothing impossible by your God. அநேக நன்மைகள் தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டதுண்டு. I have received so many goodnesses from my God. எத்தனை ஆசீர்வாதம். So many blessings. நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். It's a great joy for me to cry in God's presence. மனுஷருக்கு
முன்னாடி நிக்க ஆள மாட்டேன். But never will I cry before man. ஒரு நாள் அப்படி கர்த்தர் அனுமதிக்கல. And never God permitted so. கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு கண்ணீர் வடிக்க முடியுமோ கண்ணீர் But in வடிக்கிறது. God's presence, to the possible extent ஒருவேளை that cry and இருதயம் weep. நொறுக்கப்படல உடைக்கப்படல ஆராதனை நேரத்துலனா ஐயோ இன்னைக்கு கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஆராதிச்சா கொஞ்சம் கூட கண்ணு கலங்கலையே அப்படின்னு வேதனைப்பட்டிருக்கிறேன். And when my heart is not broken, when my heart is not contrite, I think this day I have not cried to God's presence. My heart is not melted, I think. ஆராதனை நேரத்துல இருதயம் நொறுங்கலையே. During service, my heart is not broken. பாடல்ல இருதயம் நொறுங்கலையே. The song, அப்படின்னு கொஞ்சம் கலங்கிட்டு அதை யோசிச்சுட்டே இருப்பேன். I think that I am troubled. ஆனால் கூட்டத்தின் முடிவில கர்த்தர் அதை தந்துருவார். But in the end of the meeting, God will do so. அந்த கிருபையை கர்த்தர் வச்சிருவார். God will pour the grace on அப்ப me. தேவ சமூகத்தில் நீங்க கண்ணீர் வடிக்கும் போது நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாடும் போது உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். Therefore, in God's presence, when you cry, when you pray, when you plead to God, He will send forth His help from His sanctuary. ஆண்டவர் அதுக்குரிய வழி உங்களுக்கு உண்டாக்கிடுவார் உடனே. God will make a way for that to you. பார்த்தாங்க பாருங்க நீங்க இந்த சாஸ்திரிகள் எல்லாம் இயேசுவை பார்க்க போனாங்க. Now, when you see the wise men went to see Jesus, அவங்க ஹேரோதுடைய கட்டளை கேட்டு பார்த்துட்டு திரும்ப போகணும் தான் நினைச்சாங்க. and they heard the commandment of Herod and they wanted to go back. இவங்க நினைச்ச மாதிரி இல்ல. It's not how it is. இவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் இன்னொரு ரூட்டை போட்டு விட்டாரு. Now immediately God changed the route. உன்னை பாதுகாக்கக்கூடிய வழி அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. And He shall prepare a way so that it preserves you. உனக்கு எந்த நேரத்துல எப்படி நடத்தணும் எப்படி போஷிக்கணும்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். And God knows it well how to lead you and how to feed you. எந்த விதத்துல உனக்கு நன்மை செய்யணும்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். And God knows well how to do goodness to you. ஈசாக்கை போல நீ அந்த இடத்தை விட்டு நீ கடந்து போகணும் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். You are thinking that now like Isaac, I want to depart from that place. இரு நான் உன்னை அந்த இடத்துல நான் ஆசீர்வதிப்பேன். No, be there. I will bless you in the same place. அந்த இடத்துல இருந்துதானே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கிட்டார். And being in that place, God gave a blessing. மனுஷர் எதிர்பார்க்காத மனுஷர் நினைத்து பார்த்திராத ஆசீர்வாதம். Blessings which man cannot even think and cannot even expect. எத்தனையோ பேர் ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுவாங்க. Many people cry in God's presence. ஒரு தடவை நான் முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கக்கஞ்சி நகருக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். And before 15 years I was walking by the streets of Kakkanji Nagar. brothers எல்லாம் போயிட்டு இருந்தோம். ஐயா எசேக்கியேல் ஐயாவை பார்க்கிறதுக்கு அப்போ. And I and some brothers we went to meet brother Ezekiel. அந்த டைம்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. And we were going in a house, we heard the voice. ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே ராத்திரி 1 மணி இருக்கும். It was night 1 o'clock. Oh my God, Jesus, we heard this voice. brothers கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் நிப்போம் இங்க. I told to the brothers, let's wait here. உடனே எங்களுடைய அப்பா ஜெபிச்ச ஜெபம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. I remember the prayer of my father. 5 பிள்ளைங்க நாங்க. We are all 5 children. ராத்திரி நேரத்துல உட்கார்ந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிற சத்தம் கேட்கும். We hear the voice. Night he used to kneel down and pray. ஒத்தாசைக்கு யாரும் இல்ல. There's no one to help. வேற எந்த சகாயமும் இல்ல. There's no one to help. பார்க்கிறதுக்கு எகிப்து இல்ல. There's no Egypt to see. ரதங்கள் இல்ல. No chariots. குதிரை வீரர்கள் இல்ல. No horsemen. வேற யாரும் உதவி இல்ல. There's no one to help. இப்ப பரத்திலிருந்து தான் ஒத்தாசை அனுப்புனாதான் முடியும். Lord, it's only possible when He sends help from heaven. கூட பிறந்த சகோதரர் இருப்பாங்க. Brothers were there. அண்ணன் இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, sister, elder brother, sister. தம்பிமார் இருப்பாங்க. Now brothers, தங்களுடைய தகப்பன் இருப்பாங்க, தாய் இருப்பாங்க, father, mother, நல்ல மாமாமார் இருப்பாங்க, uncle. எல்லாம் ஒத்தாசையா இருக்கும். All this will be help. ஆனா உதவி சொல்லிட்டு பின்னாடி சொல்லி காட்டுவாங்க, இவ்வளோ செஞ்ச அவ்வளோ செஞ்ச. They will say they'll do the help and இவனுக்கு செஞ்சதுல நான் பெரிய வேலையை செஞ்சிருக்கலாம் சொல்லுவாங்க. Help and then go and backbite that. ஆனால் நம்முடைய தேவன் மேல சார்ந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய, a child of God, those who trust on the Lord and lean on to God, மாத்திர மகிமை வர பண்ணுவார் கர்த்தர். and God will make him to glorify Him only. அதனால நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு கஷ்டமான சூழல் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கெஞ்சிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Therefore during your difficult times and hard times, being in God's presence, plead and cry unto the Lord and He shall help. அவரை தேடும்போது அவர் நமக்கு பதில் தருகிறார். When you seek Him, He shall help you, answers you. ஏன் ஜெபம் திருப்பி வந்திருது பதில் தரல? Why the prayers return back no answer? ஜெபம் திரும்ப தாவீது சொல்றான், நான் உபவாசம் போட்டேன். No, David says, I fasted. நான் நல்லா உன்னை ஒடுக்குனேன். I afflicted me. ஐயோ அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். I was in great suffering. ஜெபம் ஒண்ணுமே பரலோகத்துக்கு போல, எனக்கு அவர் பதில் தரல. But prayer did not go to heaven. He did not answer me. அந்த ஜெபம் திரும்ப என் மடியிலே வந்துருச்சு. That prayer returned to my heart. ஏன் எதற்காக? Why? What is the reason? கண்டிப்பா அது நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. Surely it's a question mark for us. அப்படி வந்ததனால நம்ம என்ன செஞ்சறோம்? சில நேரங்களில் பின்வாங்கி போயிடுறோம். And because it happens, sometimes we backslide. அடுத்த நேரம் நம்மளால ஜெபிக்க கூடிய விசுவாசம் இல்லாம போகுது. Next time we don't have faith to pray. கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை நமக்குள்ள கொஞ்சம் குறைஞ்சு போயிருது. Hope on the Lord decreases, lessens us. கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்ட போட்டு. Let Him give or not. நான் ஒன்றும் ஜெபிக்கிற மாதிரி இல்ல.
I am not going to pray ஏன்னா என் ஜெபம்லாம் ஒண்ணு ஆண்டவர் கேட்க மாட்டார். because Lord will not hear my prayer. ஏன் அப்படி சொல்லலையே? He did not say ஏன் so. அப்படி சொல்லலையே? Scripture did நீ not say so. சத்தமிட்டு கூப்பிடு. You cry on to ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. in my distress cry. நான் உன்னை விடுவிப்பேன். In your trouble you call நீ unto என்னை me மகிமைப்படுத்துவாய். and I shall deliver you. அப்படிதான் சொல்லி இருக்குது. You shall glorify அப்ப me. ஏன் எனக்கு திரும்பி அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதபடிக்கு அது ரிட்டர்ன் ஆகுது? Why the prayer is returned so that it's not answered? அதுக்கு தாவீது நல்ல அருமையா ஒரு வார்த்தை சொல்றான். David wonderfully says this word. 66 சங்கீதம் 18 வசனத்துல Psalm 66:18. நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் If I regard iniquity in my heart, சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் அக்கிரம சிந்தை என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். if I regard iniquity in my heart, the Lord will not hear. கர்த்தருடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க முடியாது. The Lord will not hear. The Lord cannot hear you. ஆண்டவரை பற்றி குறை சொல்லல. Do not complain about the உன் Lord. ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டுமானால் If you have to receive answer to your எங்களை prayer, நடத்துகிற பரிசுத்தவான்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், the saints, those who led us, taught us a lesson. உனக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டுமானால் If you have to have a goodness, உன்னை ஆராய்ந்து பா. examine yourself, உன்னை சுத்திகரிச்சு பா. sanctify yourself. ஏதாவது ஒன்றத்துல தவறு இருக்குதா? Is there any wrong in you? யார் மேலயாவது கசப்பு Do you வச்சிருக்கிறேனா? have any bitterness in you? யார் மேலாவது விரோதம் வச்சிருக்கிறேனா? Or do you have enmity on anyone? யாரையாவது எதிர்க்கிறேனா? Or I am resisting anyone? யாரையாவது குற்றம் பிடிக்கிறேனா? Or I am finding fault with anyone? யாரிடத்திலாவது வழக்காடி போராடிக்கிட்டு இருக்கிறேனா? Or I am contending with anyone? எல்லாவற்றையும் விட்டு நீ அமர்ந்திருக்கணும். You have to leave all that and sit down quiet. தாயின் பால் மறந்த குழந்தை போல உன் ஆத்துமாவை நீ அமர வைக்கணும். You have to make your soul like a weaned நீ child. அமர்ந்திருந்து அவர்தான் தேவன் என்பதை நீ அறிய வேண்டும். You have to be still and know that He is the Lord. ஹalleluya. Hallelujah. அவர்தான் தேவன். He is the Lord. என்பதை நீ அறிய வேண்டும். You have to know that. அப்படி என்ன செய்ய வேண்டும்? Then what do you have to do? சிந்தை சரியா இருக்கணும் நீ. Then your heart should be right. அக்கிரம சிந்தை கொண்டிருப்பாயானா If you regard iniquity in your heart, கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாது. the Lord cannot hear your அடுத்த prayer. கீழ வசனம் அடுத்த வசனம் என்ன சொல்லி இருக்குது? What is next verse? அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் அடுத்த 20 வசனம் 19 வசனம் மெய்யாய் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். மெய்யாய் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்படியானால் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். But certainly God has heard me. He has attended to the voice of my prayer. அக்கிரம சிந்தை கொண்ட அப்ப ஜெபத்துக்கு பதில் தரல. When I regard iniquity in my heart, the Lord இப்போ will அந்த not hear. வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கு நடு கேப்ல ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது. And this verse and next verse in between, there's a work happening there. சுத்திகரிக்க வேண்டிய பகுதியில் சுத்திகரிக்கிறேன். Now I am sanctifying myself. பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். I'm making me holy. கசப்புகளை அகற்றுகிறேன். I'm putting out the bitterness. விரோதங்களை அகற்றுகிறேன். Putting out the enmity. பகையை அகற்றுகிறேன். Putting out the hatredness. யாரிடத்திலாவது சமாதானம் இல்லாம பேசிட்டேனா? Is there anything I speak without peace? Brother ஏதாவது என் மேல வருத்தம் இருக்குதா? Is there any என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. please forgive me. அவர்கிட்ட போய் ஒப்புரவாகணும். You have to reconcile with him. செய்து மன்னிக்கும். Please forgive me. இருதயத்தில் ஆழத்திலிருந்து From the bottom of the heart, அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். I ask for forgiveness. சிலருக்கு சில காரியம் நடக்கிறதுக்காக மன்னிப்பு கேட்பாங்க. And some to fulfill certain things ஏன்னா they ask ஆண்டவர் for பதில் forgiveness. கொடுக்கணும் இல்லையா? Because Lord has to அப்ப answer you. இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு கையை பிடிச்சு காலை பிடிச்சாவது Temporarily they hold the hand and leg and ask for forgiveness to receive காக்கா something from பிடிச்சுப்பாங்க God. இல்லையா? காக்கா பிடிச்சு காக்கா கிடையாது, கால் கையை பிடித்துதான் கடைசியில காக்கா பிடிச்சு வாங்கிட்டான். காக்கா பிடிச்சு இல்ல கால் கையை பிடிச்சு வாங்கிட்டான். It means they butter the people to receive something. நடந்த பிறகு After they receive எல்லாம் something, முடிஞ்ச பிறகு அவ்வளவுதான் தூக்கி வீசிடுவாங்க. after everything is over, they'll throw them out. அது மனுஷனுடைய குணம். That is the nature of ஆனா man. கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளுடைய குணம் எப்படி But இருக்கணும்? Christian children's God nature, மன்னிப்பு கேட்டா if they ask for அடுத்த forgiveness, நேரம் அது உன்னுடைய இருதயத்தில் இருக்க கூடாது. and then they should not have bitterness in அந்த you. தவறு உன்னுடைய இருதயத்தில் திரும்பி கொண்டு வர கூடாது. Never you should bring the fault in your heart again. அதனால தான் நீங்கள் கர்த்தரை ருசி பார்த்தது உண்டானா? If you have tasted the Lord, 1 பேதுரு 1 அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? what we read 1 Peter 2:1, நீ இப்படி இருக்க therefore கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். if you know that the Lord is favorable, gracious, எதுக்கு இப்படி இருக்கேன்னு சொல்றாரு? it says therefore, அதுக்கு ஏன் சொல்றாருன்னா அதுக்கு மேல உள்ள வசனங்கள்ல பல காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு. the verses above says many all things. நான் உங்களை விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் அவர் மீட்டு கொண்டார். He has redeemed us by his precious blood. நீங்கள் குற்றமில்லாத மாசற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். You are redeemed by the blameless blood. அவருடைய ஜனங்கள். You are his people. நீங்கள் சுத்த இதயத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். You have with pure heart you have to inherit him. உங்களை அழியாத வித்தினால் ஆண்டவர் உங்களை ஜெனிப்பித்தார். Lord has begotten you with incorruptible seed. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீ ருசி பார்த்தல் உண்டானால். Though the word of God it says if God is gracious on நீ you, கர்த்தரை அனுபவிக்கிறது உண்மையானா if you are experiencing God, இருதயத்தில் என்ன வைக்க கூடாது? what is that? சொல்லுங்க. அடுத்த 2 வசனம்.
Verses 2. சகல துர்க்குணத்தையும் துர்க்குணம், சகலவித கபடத்தையும் கபடு, வஞ்சகங்களையும் வஞ்சகம், பொறாமைகளையும் பொறாமை, சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு இதெல்லாம் ஒழிக்கணும் நீ. All these things which is இதெல்லாம் உன்னை விட்டு மாத்தணும். you have to put aside all these மாத்தி நீ things. என்ன செய்யணும்? What is this? புதிதாய் பிறந்த குழந்தை வளரும்படி போல புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல Like a newborn babes. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்க பைபிள் வாசிக்கும் போது கூட இந்த மாதிரி இருக்க கூடாது. Even when you read the scriptures, you should not have these characteristics. ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கன்னா என்ன அர்த்தம்? And this is pure milk which you have to ஞானப்பால் desire. தேவனுடைய வசனம். This pure milk is the word of நீ God. பைபிள் வாசிக்கும் போதும் When you read the scriptures, இந்த சுபாவம் உனக்குள்ள இல்லாம நீ பைபிள் வாசிச்சாதான் அந்த வேத வசனம் நீ வாசிக்கிற வசனம் உன் மண்டையில ஏறும். and when you read without this characteristic, only then this word of God will come into your mind. நான் எத்தனை தடவை பைபிள் வாசிச்சிருக்கேன் தெரியுமா? Do you know how many times you read the எத்தனை scripture? தடவை நான் எத்தனை அதிகாரம் வாசிச்சிருக்கேன் தெரியுமா? So many chapters I've read, you know. பெருமையா பேசலாம். You can boast. ஒரு வசனயாவது மண்டையில ஏறி இருக்குதா? At least even a verse will come into மண்டையில your mind. ஏறுனதுனா என்ன? If it has to come into your mind, துர்க்குணம், கபடு, the malice, வஞ்சகம், hatredness, பொறாமை, enmity, மற்றவங்களை குற்றம் பேசிக்கிட்டே இருக்கிறது, complaining others, இதுதான் உன் மூளையில நிரம்பி கிடக்குது. all this filled in your mind. எங்க இப்ப வசனம் உள்ள வரும்? Now how the word of God will come எங்க into your mind? கர்த்தருடைய சிந்தைக்கு கர்த்தருடைய ஜெபத்துக்கு எப்படி பதில் கொடுப்பார்? How God shall answer your prayer. பதில் இல்லாதபடிக்கு தவிக்கிறோம். We groan because there's no answer to the prayer. இந்த காலை வேளையில உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. In this morning, sanctify yourself. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை விட்டு நீக்கி போடுங்க. Put away the things which is unpleasing to God from you. அவங்களுக்கு பதில் தந்தாரே, எனக்கு ஆண்டவர் எனக்கு பதில் தரல. God has answered them. Why God has not answered அவர்களுக்கு me? நன்மை செய்தாரே, ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில எனக்கு நன்மை செய்யல? God has did goodness to them. Why God has not done goodness to me in ஆண்டவர் my life? அவர்களுக்கு கரம் கொடுத்தாரே, எனக்கு ஏன் கரம் கொடுக்கல? God has helped them with His hand, and why He has not helped them? ஆண்டவர் Help me. அவங்களுக்கு செஞ்ச மாதிரி இவங்களுக்கு செஞ்ச மாதிரி இல்ல. God is not the God how they have done. எனக்கு செய்யறது ஸ்பெஷலா தான் செய்வார் And ஆண்டவர். God will do it to me very specially. மற்றவங்களுக்கு செய்யற மாதிரி எனக்கு செய்வார், நான் எதிர்பார்க்கல. I did not expect like how He does others, He will do to me. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, servant of God said, ஒரு ஊழியக்கார கூட்டத்துல, during a workers இது போல meeting, கர்த்தர் எனக்கு இவ்வளவு பெரிய நன்மை செய்தார். Lord has done so much good to me. ஜெபிச்சேன். I prayed. ஜெபிக்கும்போது When I prayed, நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன். I had nothing. ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வாகனம் வேணும்னு ஜெபிச்சேன். I prayed, oh Lord, give me a good vehicle. உடனே கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வாகனத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். Immediately God gave me a good vehicle. வாகனத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, Not only He gave the vehicle, அவங்க எங்க விசுவாச வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. and also whatever is required for our faith home, they came and gave it to us. அந்த ஊழியக்காரர் உடனே அந்த கேட்டுக்கிட்டு இருந்த பிரசங்க ஊழியக்காரங்க என்ன செய்தாங்க? Now the servant of God, another one who is hearing, பாஸ்டருக்கு செய்தாரே, he has done to அது pastor. போல எனக்கு செய்யணும் They have to do to me. அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். Also he was also praying. ஆண்டவரே அவர் அப்படி ஜெபிச்சாரே, Lord, he prayed like that. எனக்கு அத மாதிரி செய்ய மாட்டீங்களா? Will you not do to me also? அந்த விசுவாச ஜெப வீட்டு ஃபெய்த் ஹோம்க்கு வர்ற ஆட்கள் எல்லாம் பாப்பாராம். Now he looked at the people, those who come to அத faith home, மாதிரி like எனக்கு that. யாரு கார் கொடுப்பா? Who will get me like that? அத மாதிரி எனக்கு பொருள் எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருளை யாரு கொடுப்பா? And who will give me the things to my house like வார that? மாசமா ஜெபிச்சிட்டே இருந்திருக்காரு. And he prayed for months. எனக்கு அது மாதிரி கிடைக்கும், எனக்கு அது மாதிரி கிடைக்கும். I will also get like that. I will also get like எனக்கு that. மட்டும் நடக்க மாட்டேங்குது. Nothing is happening. பாஸ்டர் வந்து அந்த ஊழியக்காரர் வந்து, ஏன் பாஸ்டர் உங்களுக்கு அப்படி செஞ்சாரு, ஏன் எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறாரு? No, he called to that pastor, Pastor, why the Lord has done to you, but he is not doing to me? He asked. பாஸ்டர் சாம்பால் சொன்னாரு. Pastor அப்ப Sampal பாஸ்டர் said- சாம்பால் அவர் சொன்னாரு, Pastor Sam Paul said then, தம்பி என்கிட்ட காசு இல்ல, ஆண்டவர் எனக்கு செஞ்சாரு. he said, brother, I have no money, God has done to me. இப்போ உனக்கு கார் வாங்குறதுக்கும் உனக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்குறதுக்கு காசு இருக்குது. And for you to buy a car and whatever it is required for your house, you have அந்த money. காசு கொடுக்கிறது எதுக்காக? Why this money is நீ given? அதை வாங்குறதுக்கு தான் கர்த்தர் உனக்கு The தந்திருக்கிறார். Lord has given you money to buy that. ஒண்ணும் இல்லனா கர்த்தர் உனக்கு கண்டிப்பா தருவார். If you have nothing, God will surely do to காசு you. இருக்குது, There's money எல்லாம் இருக்குது, ஆனா ஆண்டவரே நீ எனக்கு தரணும்னா நீ அதை உனக்கு தந்திருக்கிறதே அதுக்கு தான். and everything is there, that but you still call to the Lord, give உனக்கு me. பலம் தந்திருக்கிற ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு God தான். gave you strength to earn the riches. அதனால அந்த பலத்தினால் நீ பிரயாசப்படணும். Therefore, with that strength, you have to labor. ஆனா நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள இருக்கிற துர்க்குணத்தை எல்லாம் மாத்திரணும். Therefore, you have to take away the malice from you. கபடுகளையும் வஞ்சங்களையும் உங்களை விட்டு நீக்கணும். You have to put away the enmity and கர்த்தர் hatredness. சில நன்மைகளை வாசலை திறக்க வேண்டுமானால் If God has to open the நீ gates, லவோதிக்கேயா சபையாரை போல இருக்க கூடாது. no, you should not be like Laodikia church. லவோதிக்கேயா சபையார் என்ன செய்தாங்க? Now, the Laodikia church, how were they? அவர்கள் தேவனை ஆராதிக்கிறாங்க, They serve the Lord. நல்ல கூடி பிரேயர் பண்றாங்க, நல்ல ஜெபிக்கிறாங்க. They assemble and pray well. ஆனா என்ன நடக்குது? But what is happening? ஆண்டவர் அங்க இல்ல. But God is not there. ஆவியானவர் சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கிறது இல்ல. They do not heed to the voice of the Holy Spirit. ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவன். And whatever the Holy Spirit says to the church, let you as hear, let him வாசலுக்கு hear. வெளியில நிக்கிறார். And he is standing by the இதோ gate. வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். Behold, I stand by the door and knock. ஒருவன் சத்தத்தை கேட்டு செவி சாய்ப்பானே ஆனால் He who hears
hears the voice and opens, நான் அவனிடத்துல பிரவேசிப்பேன். and I shall enter in. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? Do you know what we do? இந்த மாதிரி ஒரு போர்டு இயேசுநாதர் வாசல்ல இருந்து கதவை தட்டுற மாதிரி We make a board as if Jesus is standing by the door and knock. ஒரு நல்ல ஒரு பிக்சர் வரைஞ்சி We draw a picture. அதுல இந்த வசனத்தை எழுதி We put this word. மற்றவங்களுக்கு கொஞ்சம் ட்ராக்ஸ் கொடுப்போம். We give the tracts. சிலருக்கு சில வீட்ல வசனம் போர்டு சிலர் வீட்ல மாற்றத்துக்காக கொடுப்பாங்க. We give this as a உங்க gift for எத்தனை people to hang in their house. இருக்கட்டும். உங்க வீட்ல எத்தனை வீட்ல இருக்குதோ தெரியல. So many houses it is there, I don't know. என்ன செய்வாங்க? அப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க. They give that as a gift. என்ன? கதவை தட்டுறாரு. He is knocking. இன்னும் இவங்கிட்ட தட்டிட்டு தான் இருக்கிறாரு. And still he is knocking. இது அவங்களுக்கு இல்ல. It's not for them. சபையாருக்கு தான் சொன்னார். He is telling them to the church. லவோதிக்கேயா சபையாருக்கு தான் சொன்னார். He told this to the Laodicean நீ church. ஜெபம் பண்ற. You pray. ஆராதனைக்கு வர்ற. You come to service. சபையில வந்து கர்த்தரை துதிச்சிட்டு இருக்கற. You praise and worship God being in church. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யற. You do ministry for the Lord. ஆண்டவர் இல்லாம தான் நீ எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கற. Without being Lord, you doing all this. அவர் சொல்ற கட்டளைக்கு நீ ஒண்ணுமே செவி கொடுக்கிறது கிடையாது. Never you heed to his commandments. What he says. எல்லா துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் உனக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிற. You have malice and all impurities and uncleanness. எல்லா தீய சுபாவங்களையும் உனக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிற. And you have all evil characteristics. உனக்குள்ள மீறுதலை வைத்திருக்கிற. You have presumptuous sins. மற்றவர்கள் பேசுறாங்களா பேசட்டும். If others are talking, let them talk. மற்றவர்கள் உனக்கு விரோதமா தூஷிக்கிறாங்களா தூஷிக்கட்டும். If they are cursing you, let them curse. தேவன் கர்த்தருடைய இருதய கர்த்தரை நம்பி இருக்குது. Oh, my heart trusts in the Lord. மற்றவர்களுடைய துர்க்குணத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். I will not give space for others' அந்த malice. பொல்லாப்புக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். I give not space for அந்த that enmity. புறங்கூறுதலுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். I will not give space for that அந்த complaining. சபிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு நான் இடம் கொடுக்க I மாட்டேன். will not give space for that நான் curse words. தேவனோடு வாழ போறேன். I am going to live with my எத்தனை God. பேர் அப்படி தீர்மானம் பண்றீங்க? How many of you make such ஆமா நான் அப்படி determinations? இருக்க போறேன் தீர்மானம் பண்றவங்க எத்தனை பேர்? How many of you going to make நான் such வீட்ல சண்டை போட மாட்டேன். determination? I will not fight in the house. வீட்ல ஒரே சண்டை தான் லடாய் தான் வீட்ல. There's always fight in the house. புருஷன்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை. Always fight with husband. நீ அப்படி பேசக்கூடாது. தேவையில்லாம பேசக்கூடாது. You should not unnecessarily speak. என்ன சொல்லுவாங்க சில புருஷன்மார்ட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. Some always fight with the அந்த husband. புருஷனை நீ மேன்மையா நினைக்கணும். You have to consider your husband as excellent. கர்த்தருக்கு மேன்மையாவே பேசணும். You have to talk better. அவரை போல நல்ல குணம் உள்ளவர் யாரும் இல்ல. There's no one சொல்லணும். like them to like him. ஒருத்தர் சொல்றாரு. ஒரு அம்மா சொல்றா எனக்கு வாச்சிருக்குது பாருங்க. Somebody said, see my husband. எனக்கு வந்து வாச்சிருக்கு பாருங்க. See, he has come as my husband. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பெண்களா இருக்க கூடாது. You should not be like குடும்ப that. ஆசீர்வதிக்கப்படணும்னா You should not like that woman. நீ தலைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்கணும். If your family has to be blessed, you have to, the honor which you have to give to your husband, you have to give. மனவாட்டி சொல்ற மாதிரி சொல்லணும். As like the bride says. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு. Songs of Solomon chapter 2 verses 1. குமாரத்தி அவள சொல்றா. She says, நான் யாரு? who is I? நான் சாரோனின். சொல்லுங்களேன் சகோதரி நீங்க யாரு? Sister say, சாரோனின் ரோஜா. I am the rose of Sharon. நான் பள்ளத்தாக்கின் And the லீலி of the valleys. இது சொல்றது யாரு? Who is telling this? நம்முடைய நேசர் சாரோனின் ரோஜா தான். Now beloved is so. Yes. ஆனா நீங்க மனவாட்டி சொல்லுகிறா. Now the bride says here. இங்க அந்த சகோதரி சொல்லுகிறா The பாருங்க. sister says that. அந்த பிரியமான குமாரத்தி சொல்றா. Now the pleasing daughter says that. சாரோனின் ரோஜா. I am the rose of Sharon. பள்ளத்தாக்கின் லீலி. The lily of the valley. ஆனா இங்க என்ன சொல்றார்? But here, அங்க என்ன வாசிக்கிறோம்? what we read அடுத்த next. வசனத்துல What is the next verse? என் குமாரத்தி எப்படி இருக்கிறா? எனக்கு பிரியமானவள் எப்படி இருக்கிறா? முள்ளுகளுக்குள்ள இருக்கிறா. Like a lily among the thorns, அந்த who is my love among நெருக்கத்துக்குள்ள the இருக்கிறா. daughters. நெருக்கத்துல இருக்கிறா. She is in trouble. பாடுகள் இருக்கிறா. She is in suffering. புருஷனுடைய இருதயம் உன்னத புகழும். Now the husband's heart will நீ என்ன praise you. செய்யணும்? But you அவளை கனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். have to honor him. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கனம் பண்ணுகிறீங்களோ, The more and more you honor your husband, உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். the more your house will be blessed. உன் புருஷனை நீ நிந்திக்காத. Do not reproach your உன் husband. புருஷனை நீ அவமானப்படுத்தாத. Do not dishonor your உன் husband. புருஷனுக்கு எதிராக நீ பேசாத. Do not speak against your அதே போல husband. உன் மனைவிக்கு எதிராக நீ குற்றப்படுத்தாத. Do not accuse your wife husband. முள்ளுகளுக்குள்ள நெருக்கங்களுக்குள்ள இருந்தாலும் Even if she is in the thorns, தேவன் troubles, எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம், the blessing which God has given to me, தேவன் எனக்கு தந்திருக்கிற நன்மை, the goodness which God has given to நான் me, கண்டு கொண்ட நன்மை நீ நினை. you think that this is the goodness which I have found, கர்த்தர் விட்டு ஆசீர்வதிப்பா. then the Lord will bless your house. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. தீர்மானம் பண்ற சகோதரமார் சகோதரிமார் ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Sisters and brothers, those who make determination, shout hallelujah. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு இந்த ஜூலை மாசத்துல கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார். Then the Lord shall send help from his sanctuary in this month of உங்களுக்கு July. நன்மையானதை அவர் தருவார். He shall give you goodness. அதனால அவர் கெஞ்சும்போது எனக்கு செவி கொடுத்தார். Therefore when I cried, it means I pleaded, he heard me. அவருடைய சமூகத்துல நல்ல சுத்தமான இருதயத்தோடு கேட்ட அவர் எனக்கு செவி கொடுத்தார். In his presence with my pure clean heart I called out to him, he did to நான் me. அக்கிரம சிந்தை கொடுக்கிற வரைக்கும் அவர் எனக்கு செவி கொடுக்கல. If I regard iniquity in my heart, he will not hear. இப்போ எனக்கு செவி கொடுத்துட்டார். But now he has heard me. என் இருதயத்தை சுத்தமான இருதயம் எனக்குள்ள உண்டானச்சு. And there's a pure clean heart in me. என் ஜெபத்தை தள்ளல. He did not reject my prayer. அவருடைய கிருபை என்னை விட்டு
விலக்கல. It did not take away His grace from அந்த me. தேவனுக்கு ஸ்தோத்திரம். I praise and bless this தாவீது அந்த God. கடைசி வசனத்தில் என்ன சொல்றாரு? 66 கடைசியில் என்ன சொல்றாரு? What is told in Psalm 66 last? ஜெபத்தை தள்ளவில்லை. Who did தமது not? கிருபை என்னை விட்டு என்னை விட்டு விலக்கல. இருந்த தேவனுக்கு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Blessed be God who has not turned away my அவர் prayer, என்னை nor His mercy from me. கைவிடவே இல்ல. He did not நான் forsake me. ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். Therefore in the trouble I call unto Him. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர், என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இன்னொரு இடத்துல தாவீது சொல்றான், Now David says, நான் கர்த்தரை தேடினேன், அப்ப எனக்கு செவி கொடுத்தா. I sought the Lord and He heard me. 34 சங்கீதம் 4 வசனத்துல வாசிச்சீங்கன்னா, Psalms 34 verses 4. நான் தேடினேன், I sought the Lord, கெஞ்சினேன், I pleaded unto Him, சத்தம் போட்டேன், I cried unto அவர் Him, எனக்கு உதவி செய்ய என் இதயத்தை சுத்தம் பண்ணினேன். I cleansed my heart. அவர் பரிசுத்த பர்வதத்தில் எனக்கு ஒத்தாசை அனுப்பினார். He sent forth His help from His sanctuary. பரலோகத்தின் தேவன் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோ என்று தேடி பார்க்கிறார் அவர். Now the heavenly God looks on to the man who has any realization to seek Him. தேவனை அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. Those who seek Him, nothing shall lack for them. அதனால தாவீது சொல்றார், That's why David says, 9 சங்கீதம் 10 வசனத்துல, Psalms 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. Lord, you will not forsake those who seek you. அவரை தேடுகிறவர்களுக்கு குறை வராது. Those who seek Him, அவரை தேடு ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். seek and nothing shall lack. He'll not forsake you. Hallelujah. அவரை Hallelujah. தேடுகிறவருக்கு ஒரு குறைவும் இல்லை. Those who seek Him, nothing they shall lack. நன்மை உண்டாகும், There'll be goodness. ஆசீர்வாதம் உண்டாகும், There'll be blessing to them. வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். You'll have victory in your அவர் life. உங்களுக்கு தருவார் அந்த நன்மையான And He காரியங்களை. shall give that good things to you. மனுஷரை தேடி போகல. Do not seek man. என்ன பாஸ்டர் எம்ஜி ஆபிரகாம் அடிக்கடி சொல்லுவாரு, My pastor MG Abraham often பணத்தை says, தேடி போவாதடா, do not seek pastor. பணத்துக்கு பின்னாடி Do போவாதடா, not go behind money. பணமா பின்னாடி வருண்டா. Money will follow you. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்துல கர்த்தர் தேடி கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். Till today, God is giving me whatever is required. வீட்டுக்கு போனாலும் சில வீடுகளுக்கு போனாலும் பாஸ்டர் காணிக்க கொடுக்கலன்னு வந்துட்டாரோ, Some house when we go, is pastor come because no money is given. தசமபாகம் கொடுக்கலன்னு வந்துட்டாரோ நினைச்சிருவாங்க. They may think that no, because I've come to receive tithe. யோசிப்பேன். I think ஒரு that அசெம்பிளி அக்கார்ட் சபையில இருந்து ஒரு குடும்பத்தார் நம்ம இடத்துல முன்னாடி வந்து ஐக்கியப்பட்டாங்க புதுக்கோட்டையில. a family from AG church, they came and came into our fellowship from that church. அவங்க வீட்ல நான் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது In the beginning, when I prayed to their house and they கையில came, காணிக்க கொடுத்தாங்க. they gave me offering. இல்ல இல்ல உங்க வீட்ல ஜெபிக்க நான் வந்தேன். I said, no, I came to pray. நான் ஜெபிச்சிட்டு போறது தான் வந்தேன், காணிக்கைக்கு வரல. I just came to pray, not for the நீங்க offering. போற சபைகளுக்கு நீங்க கொடுங்க, You give it to the church wherever you go. பின்னாடி பார்க்கலாம். Later, let's see. உடனே அவருக்கு இருதயம் பற்றுச்சு. Now his heart. எத்தனை ஊழியக்காரங்களை நான் பார்த்திருக்கிறேன். So many servants of God I've seen. அநேக ஊழியக்காரங்க கையில நாங்க பணங்களை கொடுத்திருக்கிறோம். So many servants of God, we have given the offering to வீட்ல them. வந்து ஜெபம் முடிச்சிட்டு உட்கார்ந்திருப்பாங்க காணிக்கை தர்றதுக்காக. And after they come to our house and after they pray, they sit ஆனா down to இந்த receive the ஊழியக்காரங்க offerings. அதுக்கு அப்படிப்பட்டவங்க கிடையாது. But these servants of God are not so. இவங்க பணத்துக்கு ஊழியம் செய்யறது கிடையாது. They do not minister for money. அவருடைய தேவன் வயிறு கிடையாது. Their God is not their அவர் stomach. வயிற்றுக்கு ஊழியம் செய்யல. They do not minister for the stomach. அதோட நம்முடைய சபைக்குள்ள வந்து ஐக்கியப்பட்டாங்க. And after that, they came into the fellowship of our church. எங்களுக்கு எதுக்கு? Why we need money? எங்களுக்கு முன்னாடியா பிள்ளைகளா? We have எங்களுக்கு wife எதுக்கு and children. பணம்? We don't want money. கர்த்தர் தந்தா கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். If God gives, we'll build up His kingdom. ஆனா ஒரு தைரியம் உண்டு. But still we have a courage. ஒவ்வொரு வேலைகளையும் In every work, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கட்டுறது. we build up with the name of the Lord. நான் நினைப்பேன் அடிக்கடி ஆண்டவருடைய சமூகத்துல, I often think in God's எங்களுடைய presence, சபையில பெரிய ஐஸ்வரியவான்கள் இல்லாததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. oh Lord, we praise you so that we don't have rich men in our பெரிய church. பணக்காரங்க இல்ல சபையில. In our church, we don't have big, great ஆனா rich men. பெரிய பணக்காரங்க எழும்ப போறாங்க.
போறாங்க, But rich people are going to ஐஸ்வர்யவான்கள் rise. எழும்ப போறாங்க, Rich people are going to come. நன்மை உள்ளவர்கள் எழும்ப போறாங்க. Good people are going to come. ஏழைகள் தான். It's only poor people. ஏழைகளை கொண்டு இவ்வளவு பெரிய வேலையா? With the poor people, it's so great thing is done. இவ்வளவு பெரிய வேலை நடக்குது. So great thing is happening. பட்டாபிராமல மட்டும் இல்ல இந்த வேலை. Not only this work in Pattabhiram. எங்க கிளை இருக்குது அதெல்லாம் இது போல வேலை நடக்குது. And everywhere there is a branch, such work is happening. எங்க இந்த இவர்களுக்கு உதவி வருது? From where they are getting help. ஒத்தாசை எங்க வருது? From where they are getting help. இங்க உள்ள ஏழைகளோடு கூட கர்த்தர் ஏழைக்கு ஏழையானவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் அவனுக்கு துணையா இருக்கிறார். Now the poor man looks onto the Lord and calls him, and God is his companion. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. கர்த்தர் அவனுக்கு உதவியா இருக்கிறார். God is a help to him. இங்க பட்டாபிராம் சபைக்கு மாத்திரம் இல்ல, Not only to the Pattabhiram, this பல church. சபைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா மாற்றிறார். God has made them to help for many other churches too. ஒரு சகோதரர் கேரளால இருந்து வந்திருந்தார், ஒரு பிரதர். A brother from Kerala came. அப்பச்சா உங்களுக்கு இத்தனை கூட்டம் உண்டல்ல அப்படின்னாரு. Appacha, you have so much group of people. கூட்டம் உண்டு. எல்லாம் எங்களுடைய ஆட்கள் எல்லாம் பாவப்பட்டவரானோ. I say yes, it's a big group, but they are all poor people. எங்களை போல எங்களுடைய நாட்டில் உள்ளவர் போல அவட ஃபாரின் கண்ட்ரியில எங்களுடைய ஆட்கள் உண்டாயிருக்குமானால் நாங்கள் எங்கோ போயிருக்கோம். If like your state people are there in foreign country, we would be better than you. இந்த ஏழை ஜனங்க கர்த்தரை நேசிக்கிறாங்க. These poor people are loving God. உண்மையா இருக்கிறாங்க. They are faithful. நான் கேரளாவில் நம்முடைய கன்வென்ஷன் நடக்கிற கன்வென்ஷன் கிரவுண்டுக்கு போயிருந்தேன். At Kerala, I went to the convention ground where we conduct our convention. ஒரு செட் போட்டிருக்குது. There's a shed. நான் கேட்டேன், எங்க இதுல ஃபேன் ஒண்ணுமே காணுமே அப்படின்னு. He asked, where is the fan? There's no fan here. அப்பச்சா இது வந்து கன்வென்ஷன் சமயத்துல மாத்திரம் நம்ம ரெண்டுக்கு வாடகைக்கு எடுத்து தானே இதெல்லாம் போடுவோம். And he said, Appacha, during the convention we rent the fans and we put it during that time. இது என்ன காரியம்? லைட். I asked, what is this light? லைட்டும் அது போலதான். Also light also we rent. இப்படி எல்லாம் இருக்க கூடாது. I said it is not that. We should not be like this. வீட்ல நமக்குரியதை கர்த்தர் தரணும் ஜெபிக்கணும். And we in our faith home we have to pray that God gives for us. உங்களுடைய கேரளத்தில் உள்ள ஆள் ஒரு ஆள் சிந்திச்சா போதும், இந்த பில்டிங் கூட கட்டி கொடுக்கலாமே. I said no, Kerala people, if one thing you can even build the buildings. லோக நாடுகள் எல்லாம் இருக்கறாங்களே. They are in all foreign countries. அத பேசாம இருந்தாங்க அவங்க. He was keeping quiet. எங்கட நாடு போல இல்ல, தமிழ்நாடு போல உள்ள ஆள்கார் இவட இல்ல அப்படினாங்க. He said like Tamil people, they are not here. அப்படி என்னதான் விசேஷம்? I asked, what is the speciality? I was thinking that நம்மளுடைய ஆட்கள் ரொம்ப பெருமையா பேசுறாங்களே. they are boasting our people. என்னதான் விசேஷம் எனக்குல தெரியாது. So what is the speciality? பேசிக்கு பாருங்க, ஜெபத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன். I was telling this in prayer. உடனே அதுல ஒரு ஆள் எழும்பிட்டாரு. Somebody raised up. அங்க எத்தனை ஃபேனியா வேணும்? How many fans do you need? அந்த கன்வென்ஷன் கிரவுண்ட்ல எத்தனை ஃபேன் வேணும்? How many fan do you need? எல்லாம் நானே வாங்கி கொடுத்துறேன்னாரு. I will buy and give. அந்த ஆளுக்கு ஒரு ஹalleluya சொல்லிருங்க. Shout hallelujah for that man. நல்லா சத்தமா சொல்லுங்களே. Shout hallelujah. அத்தனை ஃபேன் நான் வாங்கி, அவர் யாருங்கிறது பிறகு யார்ட்டியாவது கேட்டுக்காங்க, நான் சொல்ல மாட்டேன். I will not tell who he is. You can learn from someone else. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How many fan ever want? நான் உடனே நேத்து கேட்டேன், ஐயா ஃபேன் வாங்கி கொடுத்து மாட்டன உடனே ஓடிருமா? I said no. I asked him yesterday, if you hang fan, will it run? வயரிங் பண்றது யாரு? And who will do the wiring? கரண்ட் இருக்கு, வயரிங்கே பண்ணாம இருக்குது. There's no wiring at all. ஓ அப்படி ஒன்னு இருக்குதா? Is it so? ஐயா அதுவும் நானே பண்ணிடுறேன். I will take care of that too. கரங்களை தட்டி கர்த்தரை வைங்க. Clap your hands and give glory. இதுதான் நடக்குது. What is happening? இல்ல கேரளத்துக்காரங்க பிரசங்கத்தை கேட்டாங்கன்னா தெரியும். Now the people those who are in Kerala, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் அந்த வேலை கட்டப்படும் நான் விசுவாசிக்கிறேன். I believe that let that work be built up. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. Those who seek the Lord, nothing they shall lack. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நீ தேடு. Seek the things of the Lord. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நீ கவனம் வை. Be focused and be concentrated in things of the Lord. உன்னுடைய காரியங்களை கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். And Lord will make your things to come to உனக்கு pass. அவர் ஜெயம் தருகிற தேவன். He is the God who gives you உன்னை victory. நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர். God crowns you with உன்னை goodness. அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். He is the Lord who blesses you. தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. Those who seek him, nothing ever they shall lack. தேடுகிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். Those who seek him, never he will forsake them. முழு இருதயத்தோடு தேடுங்க. Seek with all your heart. முழு இருதயத்தோடு அன்பு கூருங்க. Love him with all your heart. பரிசுத்த பர்வதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. Holy hill is waiting for you. உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும்படியா தேவன் காத்திருக்கிறார். God is waiting to send you help. எச்சிற பிள்ளைகள் யார்? Who are the children? இந்த சமூகத்தை நோக்கி சத்தமிடுகிற பிள்ளைகள் யார்? Who are the children? Those who cry out to me. தேடுகிற பிள்ளைகள் யார்? Who are they? உணர்வுள்ளவர்கள் யார்? Those who have a realization. ஊழியம் செய்கிறவர்கள் யார்? Those who minister for me. அவரை நோக்கி கூப்பிடுறாங்க. Call on to him. அவரை தேடுகிறாங்க. Those who seek them. கர்த்தர் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். And the God sends them help. அந்த மனுஷன் இந்த ஊர்ல உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரை காட்டிலும் உயர்ந்துதான் இருப்பான். And that man compared to this man in the world, he will be always exalted. அவன் எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவான்? In everything what he will say. வியாபாரம் சொல்ல மாட்டான். He will not say my business, my business. சம்பளம் சொல்ல மாட்டான். He will not say my salary, பிரயாசம் சொல்ல மாட்டான். He will not say my labor, my efforts. என் கர்த்தர் He will say my Lord, என்னுடைய my Lord, ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். my God, my அவன் God. ஆண்டவருடைய வார்த்தை அறிக்கை செய்து கொண்டே இருப்பான். He will keep confessing the word of God.
நம்ம மேல பிரியமாய் இருந்தார், the Lord is pleasing in அந்த me, தேசம் நமக்கு சொந்தமாகும். and that land He'll give it to us. சொல்லிக்கிட்டே இருந்தவங்க காலேப் யோசுவா தான். And Caleb and Joshua kept saying this. கர்த்தர் கூட இருக்கிறார், Lord is with us, நம்ம லெகுவா ஜெயிக்கலாம், and we can overcome. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், The Lord is with அந்த us. தேசத்தை நம்ம சொந்தமாக்கலாம், We can own that land. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், Lord is with us. அங்கே நம்ம சுகமா தங்கி இருக்க செய்வாரு. And He shall make us to be prosperous there. டாக்டர் இருக்கிறாரு, அவர் பெரிய டாக்டர், There's a big doctor, அந்த பெரிய மனுஷன் இருக்கிறாரு, There's a great man, அந்த மினிஸ்டர் இருக்கிறாங்க, there's a minister, அந்த சிஎம் இருக்கிறாங்க, There's a CM, இந்த ஆட்சி இருக்குது, and this இத party is there. சாத்தினா தலைகிலாம போயிருவேன். If you lean on that, you will topple அப்படி down. இருந்தா இன்னைக்கே மாத்திக்கோ. If you are so, என் change that. கர்த்தர் பெரியவர், My Lord is great. ஹalleluya, Hallelujah. என் தேவன் உயர்ந்தவர், My God is exalted. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, There is anything hard for அவர் Him to do. சகலத்தையும் செய்யக்கூடியவர், He can do all இந்த things. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் He who is in this world, என் தேவன் பெரியவரா இருக்கிறார். my God is great. உனக்கு பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி He shall send help from His sanctuary. சீயோனிலிருந்து ஆதரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். There's one God who will strengthen you out அவர் of ஒரு Zion. நாள் கைவிட He will மாட்டார், never forsake அவர் you. ஒரு நாள் உனக்கு கொள்ள விட்டு விலக மாட்டார். Never He'll depart from you. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe? எனக்கு பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை He வரும். will send help from His என் sanctuary. தேவனிலே The ஆசீர்வதிப்பார். Lord will bless me. ஆசீர்வதிச்சு 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 அவர் என்ன செய்வார்? And He'll bless you and bless you, bless அவருடைய you. நாமத்தை உயர்த்தி 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 The more you exalt His உன்னை name, மகிமைப்படுத்தி மகிமைப்படு, உன்னிலே கர்த்தர் மகிமைப்பட்டு மகிமைப்பட்டு and God will be glorified in you, glorified in ஒரு you. நாள் அந்த மேலான சீயோனிலே கர்த்தரோட கொண்டு போய் நிற்க And செய்வார். one day God will take you to the highest Zion. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துற கூட்டத்துல கர்த்தரோட கொண்டு வந்துருவார். God will bring you to the group where they glorify God. இன்றைக்கு தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படிங்க. Obey to the word of God. இன்றைக்கு ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. Today hold on to the Lord அவரை firmly. உறுதியாய் பற்றி கொண்ட படகுடைய A man who has folded Him firmly. அவரையே நம்பி இருக்கிறார். Man who trusts in Him only. அவரோட சமாதானத்தோடு காத்துக்கொள்ள. And he shall wait with perfect peace. எல்லா கண்களை மூடுவோமா? Let's close our eyes. அப்படியே தயவு செய்து எழுப்பி நிற்போமா? Let's stand up, please. ஆண்டவரை நோக்கி பாப்போம். Let's look on to the Lord. சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. Cry on to the Lord and call Him. சத்தத்தை பரிசுத்த பர்வதத்திலிருந்து From His holy help. ஒத்தாசை அனுப்புகிறார். He sent help from His sanctuary. எந்த சூழ்நிலையோடு இந்த இடத்தை கடந்து வந்தாய்? In whatever circumstances you come எந்த in, நிலவரத்தோடு கடந்து child of வந்தாய்? God, in whatever state you are, உன்னை சுத்திகரித்துக்கொள். sanctify yourself. உன்னை நீ தாழ்த்து. Humble yourself. உன்னை மேன்மை எல்லாம் தூக்கி எறிஞ்சு போடு. All your excellence cast out. அந்த காலவேளை தீர்க்கதரிசனமா பேசின வார்த்தைகள் என்ன? In this morning, what is the prophetic word which was prophesied? ஒரு மேன்மை எரிந்து போட்டு விடு. Oh, put down your excellence. மேன்மை படுத்தாதே. Do not excellent உன்னை boast. குறித்து மேன்மை பாராட்டாதே. Do not boast of yourself. உன்னை அழகாகாத்தாரை குறித்து மேன்மை Do பாராட்டாதே. not boast of yourself. உனக்கு இருக்கிற சாமர்த்தியத்தை குறித்து மேன்மை Do not பாராட்டாதே. boast on your talents. மேன்மை பாராட்டுகிறவன் Who you boast, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டு. let him boast of the Lord only. நீங்க போதும் ஆண்டவரே. Oh Lord, you are enough. உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I love you. நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. Lord, you are enough to me. ஜெபத்தை தள்ளாத ஒருவர் இங்கே இருக்கிறார். There's one who will not disregard your prayer. விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஒருவர் இங்கே There's இருக்கிறார். one who will hear your supplication. சுகம் தருகிற ஒருவர் There's இருக்கிறார். one who gives you healing. உன்னை உயர்த்துகிற ஒருவர் There's இருக்கிறார். one who will exalt உன்னை you. ஆசீர்வதிக்கிற ஒருவர் இருக்கிறார். There's one who blesses you. உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு கரம் உன்னோடு கூட இருக்கிறது. There's one hand is with you who will அதுதான் preserve you. சர்வ வல்லவருடைய கரம். That is the hand of the அந்த Almighty. கரம் உன்னை விட்டு விலகாது. This hand will not depart அவர் from you. நம்பினவர்களை காக்கிறவர். He who preserves them தீ those who trust on him. ஆயுதங்கள் உன்மேல் தாக்காது. Oh, evil's weapons shall not come on அவர் you. இரவு பகலும் காக்கிறவர். He who preserves day and அவர் night. ஆத்துமாவை He shall காக்கிறவர். preserve your soul. உனக்கு ஒத்தாசையா இருக்கிறவர். He is your help. உனக்காக He who வழக்காடுகிறவர். advocates for you. உன் பட்சத்தில் He இருக்கிறவர். is by your side. உன்னை பலப்படுத்துகிறவர். He who strengthens you. அவர் உன்னை தாங்குகிறவர். He who bears you முதிர் வயதிலோ in the old age. நரை வயதிலோ Even in the old age. அவர் உன்னை தாங்கி நடத்துகிற Even in தேவன். your gray hair, He shall behold அவரால் you. செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There's nothing impossible for தேவனுடைய Him. பிள்ளையே, Child of God, கர்த்தரோடு கூட பேசுகிறார். Lord is speaking to நீ you. தேவனை உறுதியாய் பற்றிக்கோ. Hold on to the Lord firmly. அவர் அல்லாமல் வேறு ஒருவர் உனக்கு இல்ல. Other than Him, there's no one else to அவரே you. உனக்கு சகாயம். He is your help. படிப்படி நம்பிக்கிட்டு இருக்காத. Do not trust on your உன்னுடைய education. தொழிலை நம்பிக்கொண்டு இருக்காத. Do not trust on your நீ profession. போகக்கூடிய குடும்பத்தை நம்பிக்கொண்டு இருக்காத. Do not trust on your family where you're going வாழ்க்கைப்படக்கூடிய to. இடத்தை நம்பிக்கொண்டு இருக்காத. Do not trust on the land. இதெல்லாம் நம்பிதாங்க போனா. If you trust this and go. நாகோமி எல்லாத்தையும் நம்பிக்கொண்டு தான் மோவாப் தேசத்துக்கு போனா. Naomi trusted everything and went to Moab. பெத்லெகேம் கை கொடுக்காது. Bethlehem will not help. பெத்லெகேம் ஒரு நாள் வெறுமையாக்கிரும். Bethlehem will make empty. இருக்கிற ஆசீர்வாதத்தோடு ஒதுங்கிருவோம். Whatever the blessing, let's இருக்கிற depart. நன்மையோடு With ஒதுங்கிருவோம். goodness, let's escape. எத்தனையோ ஊழியர்கள் அப்படி போறாங்க. So many servants of God, எத்தனையோ so பேர் ஆண்டவரை விட்டு விலகி many of போறாங்க. them depart from God. ஆனால் ஒருவனோ ஒருத்தி இருக்கிறார். But one, அந்த இடத்துல நிறைவாய் போனது எல்லாமே வெறுமையாய் போச்சு. those who went full returned empty. ஆனால் ரூத்தை ஒரு விசுவாசம் இருந்தது. But Ruth had a இந்த faith. தேவன் இருக்கிறாரே. There's one God. அந்த தேவன் கைவிடாதவர். And He will not forsake. பஞ்சகாலத்தில் ஜனத்தை சந்திக்கிறவர். He will meet His அவர் people. போஷிக்கிறவர். He who feeds. அந்த தேவன் எனக்கு போதும். That God is enough to me. என்னுடைய வேற எதையும் நம்பி வரல.
I have never trusted இப்போ anything in ஒண்ணுமே came. இல்லாம இருக்கிறான். There's nothing she had. நம்பி போகிறான். She trusted and அந்த went. நம்பி போன தேவன் அவளை கைவிடவில்லை. The God she trusted never forsaken. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு You come under the wings of the Lord God of Israel. நிறைவான நன்மை உனக்கு உண்டாகும். Your fullest reward. நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும். Your fullest blessing. வர வர உன்னை விருத்தி அடைய செய்வார். And he shall make you to வர வர multiply. உன்னை பெருக He shall பண்ணுவார். make you to உன் prosper. ஆரோக்கியத்தை பெருக பண்ணுவார். And he shall multiply your உன்னுடைய health. ஆயுசை பெருக He shall பண்ணுவார். multiply your உன்னுடைய lifetime. செல்வங்களை பெருக He shall பண்ணுவார். multiply your riches. உன்னுடைய நன்மைகளை பெருக He shall பண்ணுவார். multiply your உன்னுடைய goodness. ஞானத்தை பெருக He shall பண்ணுவார். multiply your wisdom. தீ அணுகாதபடிக்கு He shall பாதுகாப்பார். preserve so that he will உனக்கு not befall உண்டானவைகளை you. எல்லாம் வேலி அடைக்கிறவா. Oh, she said, நம்பினவர்களை காக்கிறவா. he will preserve those who trust him. கைவிடா இரவும் பகலும் காக்கிறவா. He will preserve day and night. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Let's sing together. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே